கடந்த வாரத்தில் நாம் இப்படி கூடி வரும்பொழுது தேவனே சாட்சி கொடுத்த ஒரு நபரை குறித்து நாம் பார்த்தோம். தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். தேவன் தாவீதை பார்த்து என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கும்படி தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம கடந்த வாரம் கூடும் பொழுது நாம் தேவனே தாவீதை குறித்து சொன்ன சாட்சியை நாம் பார்த்தோம். இன்னைக்கு இன்னொருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனே சாட்சி கொடுத்த இன்னொரு நபரை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் நம்மை குறித்து சொல்கிற சாட்சியை விட, மற்றவங்க நம்மை குறித்து சொல்கிற சாட்சியை விட தேவன் நம்மை குறித்து சொல்கிற சாட்சி தான் மெய்யானதாக இருக்கும். தேவன் நம்மை குறித்து சொல்கிற சாட்சி தான் மேன்மையானதாக இருக்கும். ஆகவே யோபு முதல் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த இடத்துல யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் சாத்தானுக்கு. தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது, அப்படின்னா தேவதூதர்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ சாத்தானும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். தேவனுக்கு தெரியும் சாத்தான் எங்கேருந்து வர்றா, என்ன பண்ணுறா. ஸோ தேவன் அவனுடைய இருதயத்தை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே சாத்தான் தேவனிடத்தில் வந்து எந்த ஒரு பொய்யும் சொல்லிட முடியாது. அவன் பொய்யன் தான். நான் வாசிக்கிறேன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் வந்து ஒரு தந்திரமானவன், வஞ்சிக்கிறவன். ஆனாலும் தேவன்கிட்ட வரும்பொழுது அவனால் என்ன பண்ண முடியாது? அவன் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் அவனுடைய இருதயத்தை எல்லாம் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். அவனை கேட்குறார், நீ எங்கேருந்து வர்றன்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் அவன் எங்கே போயிட்டு வர்றா, எங்கே சுற்றிட்டு வர்றா, யார் மேலே கவனம் வச்சிருக்கிறா, எல்லாமே தேவன் அறிஞ்சிருக்கிறார். சகோதரனே, இதில் நீங்கள் இந்த புத்தகத்திலிருந்து அருமையான பாடங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் அவன் ஒரு அக்யூசர், அவன் ஒரு குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. யாரை குற்றம் சாட்டுகிறான்? ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களை சுற்றி பார்த்து அவங்க கிட்ட இருந்து அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பாவமெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க மறைமுகமாக என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் சுற்றி கண்டுபிடிச்சி கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? பார், உம்மை நம்புகிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பார், சபைக்கு போயிட்டு வந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பார், உம்மை குறித்து பாடுற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களை குறித்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சி கொண்டு போய் குற்றம் சாட்டுறது தான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. உங்களுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் சாத்தான் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுமா? தேவனும் நம்மளை பார்க்குறாரு, சாத்தானும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், தேவ தூதர்களும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எப்பவுமே பார்க்காம இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் உங்களை பார்க்காம இருக்கலாம், யார் வேணாலும் உங்களை பார்க்காம இருக்கலாம். ஆனால் 3 பேர் எப்பொழுதுமே உங்களை என்ன பண்ணுறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று சாத்தான், இன்னொன்று தேவதூதர்கள், இன்னொன்று தேவன்.
அதாவது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் தேவனை தவிர யாரும் பார்க்க முடியாது. உங்களுடைய உள்ளான காரியங்களை சாத்தானால் என்ன பண்ண முடியாது? அதை அவன் பார்க்க முடியாது. அவன் இருதயத்தை அறிகிற அளவுக்கு அவன் ஒன்று தேவனை விட பெரியவன் கிடையாது. அவன் வெளிப்பிரகாரமாக நாம் என்ன செய்கிறோம் என்பதை தான் அவனால் கண்டுபிடிச்சி என்ன பண்ண முடியும்? நம்மை குற்றப்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் அவனால் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். யாரு? தேவன் மட்டும்தான் உன்னுடைய உள்ளான காரியங்களை எல்லாம் அறிந்து கண்டுபிடிக்கிறவர். சாத்தான் வெளிப்பிரகாரமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் அவனால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜனங்க பார்க்குறாங்கன்றதுக்காக வாழக்கூடாது. என்னுடைய அப்பா அம்மா பார்க்குறாங்க, என்னுடைய மனைவி பார்க்குறாங்க, என் கணவன் பார்க்குறாரு, மற்ற பெலிவர்ஸ் என்னை பார்க்குறாங்க, மற்ற ஜனங்க என்னை பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஜனங்களுக்காக நீங்கள் ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்வீர்களானால் நம்மை நாமே வஞ்சித்து கொள்வோம். நம்மை கர்த்தர் பார்க்குறாரு, தேவ தூதர்கள் பார்க்குறாங்க, சாத்தான் நம்மை பார்க்கிறான். வெளிப்பிரகாரமாக நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒருத்தரை ஏமாற்றும் போது சாத்தான் பார்க்குறான். நாம் தவறான கையெழுத்து போட்டு தவறான காரியங்களை செய்யும் பொழுது சாத்தான் பார்க்குறான். மறைமுகமாக ஏதாவது நம்முடைய செல்ஃபோனில் தவறான காரியங்களை எல்லாம் நாம் மறைமுகமாக யாரும் பார்க்கலன்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை நீங்கள் மட்டும் பார்க்கல, சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு, தேவதூதர்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு. நாம் வெளியில் செய்கிற அத்தனையும் இது எல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு முன்னாடி போய் இதை பார், உன்னுடைய பிள்ளைங்க பார், உன்னை நம்புறவங்க பார், கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க பார், ஜபத்துக்கு போகிறாங்க பார், பாட்டு பாடுறாங்க பார், இவங்களெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார் அப்படின்னு நம்மை குறித்து அவன் என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டுவான். அப்போ தேவன் நியாயாதிபதி இல்லையா? அவர் நியாயம் செய்யணும் இல்லையா? தேவன் நியாயாதிபதி இல்லையா? இந்த பூமியில் நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஒரு நாளில் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் எல்லாரையும். நான் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்கிறவங்களையும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களும் சரி, ஆதாமிலிருந்து வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு எங்கே போய் நிற்கணும்? ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கணும். பிரசங்கி 12வது அதிகாரம் கடைசி வசனம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். சகோதரா, இந்த பூமியில் நம்ம யாரை வேணா ஏமாற்றிடலாம், தேவனை நாம் ஒரு காலம் ஏமாற்றவே முடியாது. நாம் செய்கிற நன்மையான காரியமாக இருக்கட்டும், தீமையான காரியமாக இருக்கட்டும், அத்தனையும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஒரு நாளில் தேவன் கொண்டு நிறுத்துவார். நாம் தேவனுக்கு கணக்கு சொல்லணும். தேவனுடைய தீர்ப்புக்கு நாம் பதில் சொல்லணும். தேவன் வெறுமனமே நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். நாம் செய்த எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு காண்பிப்பார். நீங்கள் மறுக்கவே முடியாது. நான் இதை செய்யலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அத்தனையும் நமக்குள்ளாகவே பதிவாயிருக்கு. நம்ம செய்கிற அத்தனையும் நமக்குள்ளாகவே பதிவாயிருக்கு. அந்த நாளில் தேவன் நமக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் திறந்து நாம் செய்த எல்லாவற்றையும் பார்க்கும்படி தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். இன்னொரு வசனம் 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் மித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி. சகோதரா, இந்த பூமியிலே நாம் செய்கிற அத்தனைக்கும் ஒரு நாளைக்கு தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நாம் போய் பதில் சொல்லணும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக எத்தனை பேர் இருக்கணும்? ஆதாமிலிருந்து வந்த அத்தனை பேரும் நாம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு மரித்தார் தெரியுமா? இப்படி நாம் வெளிப்பிரகாரமாக எவ்வளோ பாவங்களை நாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் தெரியுங்களா?
இவற்றையெல்லாம் அழித்து துடைத்து சுத்திகரிப்பதற்கு ஆண்டவருடைய இரத்தம் மாத்திரம்தான் இதற்கு என்ன பண்ணும், பயன்படும். வேற எதுவுமே இதற்கு பயன்படாது. 1 யோவான்ல அதனால தான் எழுதுறார், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். ஸோ நாம் எவ்வளோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். சிறு வயதிலிருந்து வெளிப்பிரகாரமாக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கோம், மறைமுகமாக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கோம். மனைவிக்கு தெரியாமல் கணவன், கனவிக்கு தெரியாத மனைவி, திருமணம் ஆவதற்கு முன்பதாக எவ்வளோ காரியங்களெல்லாம் நாம் செய்திருக்கிறோம். இவைகளெல்லாம் மனம் திரும்பி இவைகளெல்லாம் அறிக்கை செய்து இவைகளெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி நாம் என்ன பண்ணோம், சுத்திகரிக்கப்படணும். நமக்குள்ளாகவும் நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். இதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கேட்டு, ஆண்டவரே என்னுடைய எண்ணத்திலே நான் பரிசுத்தமாய் வாழணும், என்னுடைய சிந்தையிலே நான் பரிசுத்தமாய் வாழணும். நாம் செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். ஆனால் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது யாரெல்லாம் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டாங்களோ ஒன்றுமே அங்கே இருக்காது. தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவார், நீக்கி போட்டுருவார். நம்மை குறித்த எந்த விதமான குற்றச்சாட்டும் அங்கே தேவன் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏன், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவி என்ன பண்ணிட்டோம், சுத்தமாக்கப்பட்டோம். ஆகவே சகோதரனே, நீ வெளிப்பிரகாரமாக எந்த மனுஷனும் என்னை பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு நீ என்னென்ன காரியங்களெல்லாம் செய்துட்ருக்கிற, தேவன் நம்மளை பார்க்கிறார். நம்மை குற்றப்படுத்தும்படியாய் சாத்தான் நம்மளை பார்க்குறான். ஆண்டவருடைய பிள்ளைகளை சாத்தான் சுற்றி வர்றதுக்கு என்ன காரணம், நாம் என்னென்ன பண்ணுறோன்றதெல்லாம் வைத்து கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணோம், குற்றப்படுத்தி நம்மை நரகத்துக்கு அனுப்பணும். இதுதான் யாருடைய வேலை, சாத்தானுடைய வேலை. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேவன் மட்டும்தான் அறிந்திருக்கிறாரு. வேற யாருக்கு அது தெரியாது, சாத்தானுக்கு அது தெரியாது. தேவன் நம்மை நியாயந்தீர்க்கும்படியாய் நம்முடைய அந்தரங்கங்களை எல்லாம் தேவன் நம்மை பார்க்கிறார். நாம் உள்ளான வாழ்க்கையிலேயும் நாம் தூய்மையாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஒன்று, நாம் செய்த பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு ஆண்டவருடைய இரத்தம். ரெண்டாவது, நாம் உள்ளாகவும் வெளியாகவும் பாவம் செய்யாமல் வாழணும்னா நமக்கு என்ன வேணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். எத்தனை பேர் நாம் பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உள்ளாகவும் வெளியாகவும் நீங்கள் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை. நாம் வாஞ்சியாக தேடணும், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை, அதனால தான் நான் பாவம் செய்கிறேன் ஆண்டவரே, அதனால தான் தவறான காரியங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் தவறான எண்ணங்கள் எனக்கு இருக்குது, அதனால தான் தவறான சிந்தனைகள் எனக்கு இருக்குது, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை. ஆண்டவரே, யார் வாஞ்சியாய் நாம் பரிசுத்த ஆவியானவரை தேடுறோமோ தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தருவார். அப்பொழுது நாம் உள்ளாகவும் வெளியிலேயும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியும், வாழ்ந்துட முடியும். யோபு பாருங்க, யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரு. சாத்தான் வந்து சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் தாசனாகி யோபின் மேலே நீ கவனம் வைத்தியா, அவன் உத்தமன், சர்மார்கன், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன்னு சொல்லி உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சாட்சி கொடுப்பாரா? சாத்தான் நம்மளை போய் குற்றம் சாட்டுறான், நம்ம மேலே குற்றம் சாட்டணுன்னு போகிறான். அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், என் மகன் மேலே நீ கவனம் வச்சிருக்கிறியா, அவன் உத்தமன், அவன் சன்மார்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கா? தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யாமல் வாழ்கிறவங்க தான் நாம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறது. என்னுடைய இருதயத்தில் கூட நான் பாவம் செய்யாமல் வாழணும்னு யார் ஒருத்தங்க வாஞ்சியாக இருக்கிறோமோ அவங்க தான் நாம் தேவனுக்கு பயப்படுறவங்க. தேவனுக்கு பயப்படுறவங்கன்னா பெரிய வீடு வச்சுருக்கிறவங்க இல்லை. அப்படி தான் யோபுவை குறித்து சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், அவனை நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க,
அவனுடைய கையின் கிரிகளை எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க, அதனால தான் அவன் உங்களுக்கு என்ன பண்ணுறான், பயந்து வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சரி அவனுக்குரிய எல்லா காரியங்களையும் தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது, நீ போய் அவனுடைய ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் நீ போய் என்ன வேணா செய், எல்லாவற்றையும் போய் அவன் நாசம் பண்ணுகிறான். பிசாசு எல்லாவற்றையும் யோபு இழக்கும்படி செய்கிறான். ஆனால் கடைசியில் தன் நாவினால் கூட யோபு என்ன பண்ணல, பாவம் செய்யலை. அதுதான் விசுவாசம்னா என்ன தெரியுமா? நான் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தால் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்முடைய இருதயத்தில் கூட பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். பழைய உடன்படிக்கையில் இருதயத்திலே பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு வல்லமை அங்கே கொடுக்கப்படலை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வராதனால இருதயத்திலே அவர்கள் பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியல. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடிஞ்சது, பலிகளினாலே சுத்திகரித்து கொண்டார்கள், ஈசோப்பினாலே சுத்திகரித்து கொண்டார்கள். ஆனால் பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்குரிய ஒரு பலன் அங்கே இல்லை. ஆனால் நாம் அப்படி இல்லை. புது உடன்படிக்கையின் ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு உள்ளாகவே நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழணும். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு உள்ளாகவே நான் பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறவனாய் நான் இருக்கணும். அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். அநேகர் சொல்கிறேன், நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். நீ விசுவாசம் உள்ளவன் என்பதற்கு அடையாளம் என்ன? நீ சோதிக்கப்படும் பொழுது, உன்னுடைய இருதயத்தில் கூட நீ பாவம் செய்யாதவனாக நீ வாழும் பொழுது தான் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற, விசுவாசம் உள்ளவனாக இருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு விசுவாசம் தேவனுக்கு பயப்படுற பயம்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு நல்ல வசதி வாகனங்களை கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல திருமணத்துக்கு பண்டம் கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு, என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவைகளெல்லாம் விசுவாசத்துக்கான அடையாளங்கள் அல்ல. இவைகளெல்லாம் நாம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம் இல்லை. என்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனாயிருந்தால் நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும், வாழணும். அப்போ தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுவார், நம்மை குறித்து அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், சாட்சி கொடுப்பார். யோபுவுக்கு சாட்சி கொடுத்தது போல நமக்கு என்ன பண்ணுவார், சாட்சி கொடுப்பார். சகோதரனே, அன்னைக்கு ஒரே ஒரு மனுஷன்தான் அந்த ஊத்ஸ் என்ற தேசத்திலேயே, அந்த பட்டணத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனிதன். அப்படின்னா பார்த்துக்குங்க, இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்க நிறைய பேர் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், நான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன். நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்குது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்தவர்கள், நாம் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை எப்படி காண்பிக்கிறது? சோதிக்கப்படும் பொழுது, நாம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் யார், தேவனுக்கு பயந்தவர்களார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் நம்மால் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இன்றைக்கு அநேகர் பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எளிதாக எடுத்துக்கொள்கிறாங்க. நான் பாவம் செய்தால் தேவன் என்னை மன்னிக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷத்தை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். தேவன் அவ்வளோ பெரிய விளக்கரைத்தை கொடுத்து, அவர் சிலுவையை சுமந்து சிலுவையின் பாதையை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் பாவத்துக்கென்று மிகப்பெரிய விளக்கரையத்தை கொடுத்து நரகாக்கினையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தையும் அவருடைய சிலுவை தியாகத்தையும் அவருடைய மரணத்தையும் எளிதாக எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும் தேவன் என்னை என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவி என்ன பண்ணுறேன், சுத்திகரிக்கப்படுகிறேன் என்று சொல்லி
தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறாங்க. சகோதரனே, தேவன் நம்மை நேசிக்கிறது மட்டும் இல்லை, தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை எப்பவுமே மறந்துடக்கூடாது. தேவன் நம்மை நேசிக்கிறதுனால நம்மை மன்னிக்கிறார். தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே பாவம் செய்யாமல் வாழும்படி தேவன் நமக்கு என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய முடியும். ஒரு 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 பகுதியை மட்டுமே விசுவாசிக்கிறாங்க கிறிஸ்தவங்க. தேவன் என்னை நேசிக்கிறார், ஆகவே என்னை மன்னிக்கிறார். நான் எவ்வளோ பாவம் செய்தாலும் அவர் என்னை மன்னிக்கிறார். ஆனால் இன்னொரு பகுதி இருக்கு, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நான் பாவம் செய்த போது எப்படி என்னை மன்னிக்கிறாரோ அதே போல பாவம் செய்யாமலும் வாழ்வதற்கு அவர் என்ன பண்ண முடியும்? உதவி செய்திட முடியும் என்ற விசுவாசம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. ஆகவே தான் இன்னும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் பாவம் செய்கிறோம், நம்முடைய எண்ணத்தில் பாவம் செய்கிறோம், நம்முடைய சிந்தையில் பாவம் செய்கிறோம், வெளிப்பிரகாரமாக பாவம் செய்கிறோம். நம்மால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியறதில்லை. இதற்கு காரணம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாம் என்ன பண்ணுறதில்லை? விசுவாசிக்கிறதில்லை. ஆண்டவருடைய வல்லமையினாலே பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருப்பதில்லை. ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏதோ இந்த வாழ்க்கையை நீ சாதாரணமாக எடுத்துக்கூடாது. உன்னை சுற்றி தேவ தூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ அவருக்கு மறைவாக எங்கேயுமே போக முடியாது. நீ கடலுக்கு அடியில் போய் நீ போனாலும் அங்கேயும் தேவன் உன்னை பார்க்குறாரு. தேவனுக்கு மறைவாக நீ எங்கேயுமே ஓட முடியாது. தேவன் வெளியவும் பார்க்குறாரு, உள்ளவும் பார்க்குறாரு. ஆனால் சாத்தான் உன்னுடைய எண்ணத்தை அவன் பார்க்க முடியாது. ஆனால் அவன் வெளிப்பிரகாரமாக செய்கிற எல்லாவற்றையும் அவன் பார்ப்பான். உன்னை குற்றம் சாட்டுவதற்காக உன்னை சுற்றி பார்த்து கொண்டே இருப்பான். உங்ககிட்ட இருக்கிற விசுவாசத்தை திருடும்படி உன்னை பார்த்து கொண்டே இருப்பான். ஆண்டவர் சொன்னார் திருடன் என்று சொன்னார். சாத்தானை பார்த்து சொன்னார் திருடன் திருட வருகிறான் என்று சொல்லி. நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணத்தை திருட வரானா? ஒரு காலம் திருட வரமாட்டான் சாத்தான். நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை அவன் திருட வருவான். நமக்கு அவிசுவாசத்தை விதைச்சிட்டு போகிறதுக்காக அவன் வருவான். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தப்போ சாத்தானுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய எதுவும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னார். அவன் என்னை குற்றம் சாட்டும்படி எதுவுமே என்னிடத்தில் அவனுக்குரிய காரியம் இல்லைன்னு சொன்னார். வாசித்திருக்கிறீங்களா? யோவான். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை இதுதான். அநேகர் சொல்கிறாங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய எதுவுமே என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு உரிய எதுவும் என்னிடத்தில் என்னது? ஒன்று கூட கிடையாது. அவன் குற்றம் சாட்டுவதற்கு அவனுக்குரிய காரியம் எதுவுமே என்னிடத்தில் இல்லைன்னு சொல்றேன். யார் இதை சொன்னது? ஆண்டவர் இந்த பூமியில் மாம்சத்தில் வந்து வாழ்ந்தபோது அவர் சாத்தானுக்குரிய எதுவும் என்னிடத்தில் இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதுன்னா என்ன? வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடணும், காணிக்கை போடணும், கிறிஸ்மஸ்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணணும், குட் ஃப்ரைடே அட்டன் பண்ணணும், நியூ இயர் அட்டன் பண்ணணும். இது எல்லாம் நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மெல்லாம் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்றீங்க, உங்களையே நீங்கள் வஞ்சித்து கொள்றீங்க. வாரம் தவறாமல் சபைக்கு வந்து காணிக்கை போட்டு குட் ஃப்ரைடே அட்டன் பண்ணி கிறிஸ்மஸ் கொண்டாடி நியூ இயர் கொண்டாடி கடைசியில் நரகத்துக்கு நாம் போக முடியும். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்று சொன்னால் 30வது வசனம் இப்போ நாம் வாசித்தோம் இல்லையா? யோவான் 14:30. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய எதுவும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லணும். சகோதரா, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் நமக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எதுவுமே உன்னுடைய சொந்த முயற்சினாலே இந்த வாழ்க்கையை நீ வாழ போறதில்லை. உனக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது.
செய்த பாவத்துக்காக ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, நீ எந்த பாவம் செய்திருந்தாலும் அதை குறித்து நீ மனத்தாங்கல் அடைய தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை, ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக நீ வாழ தேவையில்லை, ஒரு அக்கினிக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதாக நீ பாவம் செய்திருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக நீ பாவம் செய்திருந்தாலும் சரி. நான் எத்தனையோ ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பாவம் செய்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு தைரியம்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நான் தைரியமாக என்ன பண்ண முடியும்? வர முடியும். என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் அறிக்கை செய்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ விருப்பம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்தெல்லாம் ஒரு வெக்கம் வரணும் நமக்கு. கடந்த காலங்களில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வெக்கப்படணும். நம்மெல்லாம் என்னைக்காவது அந்த வெக்கம் வந்திருக்கா நமக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையை பற்றி இன்னுமே நீங்கள் வெக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது குறித்து கொஞ்சம் நீங்கள் மறுபடியும் அதை நீங்கள் சோதித்து பார்க்கணும். உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது, நான் செய்த காரியங்களெல்லாம் திரும்பி பார்க்கும்பொழுது, திரை மறைவில் மனுஷங்களுக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாமல், அந்தரங்கமாக வெளிப்படையாக வெளியில் எவ்வளோ காரியங்களெல்லாம் நான் செய்திருக்கிறேன், எவ்வளோ மோசமான காரியங்களெல்லாம் செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய இரத்தத்தினால ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட பெரிய இரக்கம் செய்திருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது என் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நான் வெக்கப்படணும். எனக்கு ஒரு வெக்கம் வரணுங்க. எனக்கு ஆண்டவரே எவ்வளோ மோசமாக நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளோ அசிங்கமாக நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் கடந்த கால வாழ்க்கையில் யாருமே பார்க்காத எவ்வளோ காரியங்களை நான் ஏமாத்தந்து, பொய் பேசுந்து, திருடந்து, பெண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எவ்வளோ பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ கெட்ட ஆண்டவரே. இப்படிப்பட்டவனை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய இரத்தத்தை நீங்கள் சிந்தினீங்களா ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே என்னை மன்னித்து எனக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணீங்களா ஆண்டவர் என்று சொல்லி வெக்கப்படணுங்க. நம்ம வாழ்க்கையை நினச்சி நம்ம வெக்கப்படணும். என்னைக்காவது வெக்கம் வந்திருக்கா உங்களுக்கு? உங்கள் பழைய வாழ்க்கையை குறித்து வெக்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் வெக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு மோசமானவனாக இருக்கிறேன், நான் இவ்வளோ கேடானவனாக இருக்கிறேன், நான் இவ்வளோ இப்படிப்பட்டவனுக்காக நீங்கள் இந்த சிலுவையில் வந்து மறுத்தீங்களா ஆண்டவரே. சகோதரா, நீ குற்ற உணர்வுக்குள்ளாக நீ வாழக்கூடாது. சாத்தான் உன்னை குற்றப்படுத்த முடியாது, எந்த ஒரு மனிதனும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். உனக்கு தேவையெல்லாம் விசுவாசம் வேணும், நீ தாழ்மையா இருக்கணும். சாத்தான் ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை குற்றப்படுத்த முடியாது. ஏன்? தேவன் என்ன பண்றாரு? நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் அவருடைய இரத்தத்தை நமக்காக ஒரே தரம் அவர் பலியாகி இரத்தத்தை செஞ்சிருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பாவம் செய்திருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவம் செய்திருந்தாலும் சரி, உன் பாவங்களை எல்லாம் நீ அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டவனாக நீ வாழணும். இது ஒண்ணுதான் சாத்தானுடைய குற்றச்சாட்டுக்கு நீ ஆளாகாமல் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தேவன் உன்னை தப்புவிப்பதற்கான ஒரே வழி. அவருடைய இரத்தத்தினாலே நீ கழுவி சுத்திகரிக்கப்பட்டவனார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாத வரைக்கும் நீ தொடர்ந்து பாவம் செய்வ, இரத்தத்தினால கழுவுவ, பாவம் செய்வ, இரத்தத்தை கழுவுவ, பாவம் செய்வ, இரத்தத்தினால கழுவ. பாவம் செய்யாத வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நீ வாஞ்சிக்கணும் சகோதரா. ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு சின்ன பாவம் கூட செய்திராத அளவுக்கு என்னால் வாழ முடியும் ஆண்டவரே. நீர் அப்படி என்னை வாழ வைக்க வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். உங்கள் வல்லமை இருக்குமானால் உம்முடைய வல்லமைக்கு முன்பதாக ஒன்றுமில்லை ஆண்டவரே, எதுவுமே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழும் பொழுது சாத்தானுக்கு தேவன் என்ன பண்ண முடியும்? உன்னையும் குறித்து என்னை குறித்து அவர் சாட்சி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளணும் சகோதரா. இன்னைக்கு சாட்சின்ற பேரில் கிறிஸ்தவங்க தங்களை குறித்து பெரிய நீண்ட சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சகோதரனே, நீ உன்னை பற்றி சொல்கிற சாட்சி எந்த அளவுக்கு உண்மையோ அது தெரியாது. மனுஷங்க உன்னை குறித்து சொல்கிற சாட்சி அது எந்த அளவுக்கு உண்மையோ அது தெரியாது.
ஆனால் தேவன் உன்னை குறித்து என்னை குறித்தும் சொல்கிற சாட்சி தான் உண்மையான சாட்சியாக இருக்க முடியும். இவன் உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிறவன் என்று சொல்லி உன்னை என்னையும் பார்த்து யார் சாட்சி சொல்லணும்? தேவன் சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி தான் உண்மையான சாட்சி. அந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். தேவனிடத்தில் இப்படிப்பட்ட சாட்சி எனக்கு வேணும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும் சகோதரா. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் தைரியமாக அவரிடத்தில் வர முடியும். நமக்கு தேவையெல்லாம் விசுவாசம் வேணும் சகோதரா. விசுவாசம் இருக்குமானால் இந்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? நம் வாழ்க்கையில் நிஜத்தில் நாம் நிரூபித்து இந்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? காண்பிக்க முடியும். இல்லாவிட்டால், விசுவாசம் இல்லாவிட்டால் இது வெறும் மனதளவு அறிவுபூர்வமான ஒரு போதனையாய் உனக்கு இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இதை உன்னால் நிரூபித்து காண்பிக்க முடியாது. நாம் 2 வகையான கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ முடியும். ஒன்று மனதளவு கிறிஸ்தவர்கள், இன்னொன்று இருதயபூர்வமான கிறிஸ்தவர்கள். இருதயபூர்வமான கிறிஸ்தவர்களே தேவனுக்கு தேவை. மனதளவு கிறிஸ்தவர்கள் அவருக்கு தேவையில்லை. நீங்களும் நானும் மனதளவு கிறிஸ்தவர்களாய் வாழணும்னா வாழலாம், இருதயபூர்வமான கிறிஸ்தவர்களாய் வாழணும்னாலும் வாழலாம். விசுவாசம் இருக்குமானால் நீ இருதயபூர்வமான கிறிஸ்தவனாய் நீ வாழலாம். உனக்கு விசுவாசம் இல்லை என்றால் நீ மனதளவு கிறிஸ்தவனாக மாத்திரமே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நீ வீணாக்கி விடுவாய். ஆகவே தேவன் நம்மை பார்க்கிறார் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு தேவனுக்கு பயந்து இந்த பூமியில் சாத்தானை எதிர்த்து வாழ்கிற ஒரு ஜனங்களாக, சாத்தானுக்குரிய எதுவும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாய் ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.